Hello everyone, மறுபடியும் நான் உங்க விஎம் கிரத்திஸ் and இது உங்கள் விஎம் கிரத்திஸ் யூடியூப் சேனல். Give me a seed, I'll give you a new world. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சீசனல் கிராப்ஸ், அதாவது பருவ பயிர்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம சீசனல் கிராப்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். சீசனல் கிராப்ஸ்னா பருவ பயிர்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட செடி வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட தட்ப வெப்பநிலை அந்த இதில் தான் வளரக்கூடிய தன்மை இருக்கும். அந்த குறிப்பிட்ட தட்ப வெப்பநிலையில நான் வளர வச்ச மகசூல் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இல்லை எல்லா செடியுமே நான் எல்லா காலகட்டத்திலையும் வளர்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற செலவரில் கணக்கெடுத்து பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட சீசன் நீங்கள் வச்சாதான் அந்த செடி வந்து அதிகமான ஈல்டு நம்மளுக்கு தரும், அதாவது அதிகமான மகசூல் நம்மளுக்கு தரும். அதுக்கு பேர் சீசனல் கிராப்ஸ், அதாவது பருவ பயிர்கள். பருவத்தில் பயிர் செய், பட்டம் அறிந்து பயிர் செய் அப்படின்னு நம் முன்னோர்கள் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஒரு விவசாயிக்கு அந்தந்த காலகட்டத்தின் அந்த பட்டத்தில் உள்ள அனைத்து செடிகள், என்னென்ன செடிகள் இந்த காலகட்டத்தில் வளர்க்கணும் அப்படின்னு அந்த பட்டங்களை பற்றி நன்கு அறிந்திருந்தாலே அவன் ஒரு சிறந்த விவசாயி. அப்பேற்பட்ட பட்டம் என்றால் முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். பேசிக்கா பட்டம் என்று நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட இப்ப நம்ம நிறைய செடிகளுக்கு மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காலிஃபிளவர், பீட்ரூட், கேபேஜ் அப்படி நிறைய இருக்கு. இந்த செடிகள் வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த தட்பவெப்ப நிலையில் தான் வளர்க்கணும் அப்படின்னு அது கூடுற பட்டம் என்று கூறுவார்கள். பேசிக்கா பட்டங்கள் எத்தனை வகை இருக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா 5 வகைகள் இருக்கு. நம்மளோட தமிழர்கள் அவங்க தமிழ் மாடங்களை வச்சுதான் அவங்களும் பட்டங்களை உருவாக்கி இருக்கார்கள். முதலாவது பாத்தீங்கன்னா சித்திரை பட்டம், ஆடி பட்டம், மார்கழி பட்டம், தை பட்டம், அப்புறமேட்டு மாசி பட்டம், மொத்தம் 5 வகைகள் இருக்கு. இப்ப அடுத்து வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த கிராப் சீசன்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த பயிர் காலங்கள், அதை பத்திலாம் நம்ம இப்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம கரீஃபை பத்தி பார்க்கலாம். கரீஃப் சீசன் வந்து மோஸ்ட்லி இந்த ஜூலைலேருந்து நம்ம அக்டோபர் வரைக்கும் தான் இது வந்து விவசாயிகள் வந்து இந்த காலகட்டத்தில் தான் பயிரிடுவாங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மழை பெய்யத்துக்கு வந்து கொஞ்சம் தகுந்த காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் மோஸ்ட்லி விவசாயிகள் வந்து என்ன பயிரிடுறோம்னா இந்த அரிசி, சோளம், கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் முக்கியமாக பயிரிடுவாங்க. இதுக்கு அடுத்தபடியா இதெல்லாம் இப்போ இங்கே நிறைய விளைவிக்கிறாங்க, நாங்கள் வேலை வச்சு விளைவிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சோயா பீன்ஸ், அதே சமயத்தில் பருத்தி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை பருத்தி சோயா பீன்ஸில் கொஞ்சம் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது, தண்ணி அளவாக உங்களால் விட முடியும்னா நீங்கள் வந்து இந்த வேர்க்கடலை பயிரிடலாம். இதே உங்களுக்கு தண்ணி எக்கச்சக்கமாக இருக்குது, உங்கள் மண் வளம் எக்கச்சக்கமாக இருக்குது, அதே சமயத்தில் உங்கள் நிலம் வந்து ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜூட் பயிரிடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ரபி சீசனை பற்றி பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த ரபி சீசன் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் இந்த காலகட்டத்தில் தான் விவசாயிகள் வந்து செடியை வந்து பயிரிடுவாங்க. சரி, ஓகே, இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் என்ன பயிரிடலாம் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோதுமை தான் அதிகமாக பயிரிடுவாங்க. சரி, கோதுமைக்கு அப்புறமா என்ன அதிகமாக பயிரிடுவாங்கன்னா இந்த பாலி பயிரிடுவாங்க. இல்லை நம்ம இந்த தமிழ்நாடு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இந்த தானிய வகைகளுக்குள்ள எப்படின்னா உளுந்து, பட்டாணி இந்த மாதிரி வகைகள் வந்து அதிகமாக பயிரிடுவாங்க. இதையும் தாண்டி அஸ்ஸாம், இந்த மலை பிரதேசங்கள் அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மஸ்தர்ட், கடுகு வந்து அதிகமாக பயிரிடுவாங்க. சரி, ஓகேடா, மழை காலத்துக்கும் சொல்லிட்டேன், இந்த குளிர் காலத்துக்கும் சொல்லிட்டேன், ரபி, கரீஃப் இதையும் சொல்லிட்டேன். இந்த இடைப்பட்ட ஒரு காலம் ஒன்றுக்குள்ள மார்ச்லேருந்து ஜூன் இதில் வந்து என்ன பயிரிடலாம்னு கேட்பீங்க. மோஸ்ட்லி இதில் வந்து என்ன பயிரிடலாம்னா நம்ம தமிழ்நாடு சைடில் வெப்ப பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன், கோசப்பழம் இது வந்து அதிகமாக பயிரிடுவாங்க. இதே விவசாயிகள் வந்து இதை பயிரிட கஷ்டப்பட்டாங்க, இல்லை இதை பயிரிட முடியல வந்து வெள்ளரிக்காய் அதிகமாக பயிரிடுவாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோஸ், அதாவது கல்வராயன் ஹில்ஸ் சம்மந்தப்பட்ட நம்ம பார்த்த வீடியோஸில் கோமிங் டேம்னு ஒரு இடத்த பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த டேம் ஒரு ஓரத்துலேயே வெள்ளரி பழத்தை சம்மர் சீசன் விளைவிப்பாங்க. நான் கூட ஒரு டைம் அதை சாப்பிட்டுருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இனிப்பாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையிலேருந்து வரக்கூடிய இந்த மினரல்ஸ் வந்து நம்ம டேம்லேயே தங்கிடுது. அங்கே விளைவிக்கும் போது அந்த பழங்கள் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஆரோக்கியமாக ஹைஜீனிக்காக வளருது. சரி, ஓகே, நம்ம இந்த வெள்ளரி பழம் நம்ம இதெல்லாம் தவிர நம்ம வேற என்ன மாட்டுக்கு இறைச்சா விளைவிக்கலாமா அப்படின்னு கேட்டால் மாட்டு தீவனம் நம்ம விளைவிக்கலாம் இந்த காலகட்டத்தில்.
சரி மாட்டு தீவனம் வேண்டாம், நான் இந்த காய்கறி விவசாயம் பண்றேன் அப்படின்னீங்கன்னா இந்த வெயில் காலத்துல காய்கறி வகைகள் வேணா நீங்க அதிகமா விளைவிக்கலாம். இந்த கத்திரி, வெண்டைக்காய், கீரைகள் வேணா ரொம்ப அதிகமா விளைவிக்கலாம். சரி ஓகே, நான் விவசாயமே இந்த காலத்துல பண்ணல, மண்ணுங்களை ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மண்ணை உளுந்து அந்த மண்ணுக்கு தேவையான இயற்கை உரங்களை கொடுத்து அந்த மண்ணை நீங்க பதப்படுத்த வேலையை பார்க்கலாம். அடுத்த சீசனுக்கு அந்த மண்ணோட வளம் ரெடியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். திருப்பி கரீஃப் சீசன் வந்தோடனே அந்த எல்லா செடிகள் விளைக்கலாம். திரும்பி ரபி வரும். இப்படிங்க ஒரு சுழற்சி முறையில பண்ணலாம், கிராப் ரொட்டேஷன் போல. நம்ம மோஸ்ட்லி இந்த நியூஸ் பேப்பர் இல்லை நம்ம நியூஸ் பார்க்கும்போது நம்ம விவசாயிகள் நம்ம வந்து முறையிடுவாங்க. குறைவைக்கிற நம்மளுக்கு அண்டை மாநிலத்திலிருந்து அதாவது பக்கத்து ஸ்டேட்ல நம்மளுக்கு தண்ணி வரல, அட்லீஸ்ட் சம்பா வச்ச பயிர் பண்ணோட வச்ச தண்ணி வருமா அப்படின்னு கேட்பாங்க. குறுவை என்றால் என்ன, சம்பா பயிர்கள் என்றால் என்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பயிர் காலங்களை வந்து 4ஆ பிரிப்பாங்க. முதல்ல வருவது குறுவை. இந்த குறுவையில குறைந்த காலத்துல பயிரிடுவது. மொத்தமா 110 நாள் தான் இருக்கும் குறுவை காலகட்டத்தில். இதுல பாத்தீங்கன்னா ஜூன்ல ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர்ல முடிப்பாங்க குறுவை வந்து. அடுத்து பார்க்க போறது வந்து சம்பா. சம்பா வந்து குறுவையை பார்க்கும்போது கொஞ்சம் நாட்கள் அதிகமா இருக்கும். இந்த சம்பால பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் பயிர் பண்ண ஆரம்பிச்சு ஜனவரி மாசத்துல பயிர் அறுவடை செஞ்சுவாங்க. நம்ம பொங்கல் கொண்டாடுறோம்ல அறுவடை பண்டிகை, அதுதான் நம்ம சம்பா பயிரிடுவோம். அடுத்து சம்பாக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தானியங்களை அதிகமா பயிரிடுவாங்க. தானியங்களுக்கு பார்க்கும்போது நம்ம இந்த அண்டை மாநிலங்களை அதாவது பக்கத்து ஸ்டேட்டை நம்ம டிபெண்ட் பண்ணிக்கிறோம் தண்ணிக்காக. தண்ணி இது கம்மியா தான் இது கன்சியூம் பண்ணும். அதனால நம்ம தானியங்கள் இந்த வேர்க்கடலை பருப்புகள் இது நம்ம போடலாம். இது எப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்ல பயிரிடுவாங்க. சரி ஓகே, இதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே. இதுல விவசாயிகள் அந்த மண்ணுக்கு ரெஸ்ட் விட்டுருவாங்க. அந்த கூடிய மண் வளங்கள்ல திரும்பி ரீகலெக்ட் ஆகட்டும், அதனால இந்த மண்ணுக்கு ரெஸ்ட் விட்டுருவாங்க. இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உரங்கள் எல்லாம் கொடுத்து அந்த மண்ணோட பதப்படுத்த அமைப்பாங்க. திரும்பி குறுவை வரும், சம்பா வரும், இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு. இதுதான் நம்ம தமிழ்நாட்டுல பின்பற்றி வரக்கூடிய வழிமுறைகள். இது மோஸ்ட்லி இந்த டெல்டா பாசனம் இருக்கக்கூடிய இடங்கள தான் இது மோஸ்ட்லி நம்ம பயன்படுத்துவோம். நம்ம முன்னோர்கள் சும்மா ஒன்னும் சொல்ல, பட்டத்துக்கு ஏற்றவாறு பயிரை பயிரிடு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப பேசிக்கா ஆர்கானிக் ஃபார்மிங்ல பார்க்கும் போது இந்த பட்டம் ரொம்பவே ரொம்ப முக்கியத்துவம் தருது. இப்ப ஜென்ரலா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு நிலத்துல மரவள்ளி கிழங்கு வச்சிருக்கோம். இப்ப மரவள்ளி கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்ப திருப்பி அதே செடியை வைக்க கூடாது. ஏன்னா அந்த மரவள்ளி கிழங்குல இந்த டிசீசஸும் அதோட வேஸ்ட் அந்த மண்ணிலேயே தங்கியிருக்கும். சப்போஸ் இப்ப நீங்க மரவள்ளி கிழங்கு திரும்பி வைக்கும் போது அந்த டிசீஸ் திரும்பி அதுக்கு உடனே அட்டாக் ஆகி ஃபாஸ்டா அந்த செடி அஃபெக்ட் ஆயிடும். ஸோ அதனால அதுக்கு மாற்றா வேற ஒரு செடி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப வேர்க்கடலை வைக்கலாம். இது வைக்கும் போது அந்த நோயும் அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் அந்த செடிக்கு உடம்பா மாற்ற மாறிடும். ஸோ உடனே இது நோய் அஃபெக்ட் பண்ணது. நம்மளும் கண்டினியூஸா பிளான்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். அதே சமயத்துல ஒரு செடி நோய் இன்னொரு செடிக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. இதுதான் சீசனல் கிராப்பிங். நம்ம இது நல்லா ஒட்டு கவனிக்கும் போது கிராப் ரொட்டேஷன் இதுல ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. ஏன்னா கிராப் ரொட்டேஷன் நம்ம வேற ஒரு செடிகள் வைக்கும் போது அந்த மண்ணும் அந்த சுற்றி கூடிய என்விரான்மெண்ட் நல்லா பாதுகாப்பா ஹைஜீனிக்கா இருக்கு. இந்த சீசனல் கிராப்பிங்னால வேற என்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப அந்த கண்ட்ரிஸ் ஒரே செடி வச்சோம்னா நோய் தாக்கும். சோ நம்ம இதுக்காக அதிகமா நம்ம ஹை காஸ்ட் கொடுத்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வீணா நம்ம நிலத்துல கொடுத்து அந்த மண்ணையும் மாசுபடுத்துவோம். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், இந்த நம்மளுக்கு நண்பனுக்கூடிய மண்புழு, இந்த மாதிரி நல்ல பாக்டீரியாஸ் இதுவும் நம்ம வீணா சாகடிக்க வேண்டியதா இருக்கும். சோ இது நம்ம அப்படியே முற்றிலும் தவிர்ப்போம். அதே சமயத்துல நம்மளுக்கு உடம்பும் அந்த மண்ணில் அப்படி பாதுகாக்கப்படும். ஹியூமஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை மண்ணோட அந்த டாப் சர்ஃபேஸ் எப்பவுமே இருக்கும். அது இந்த சீசனல் கிராப்பிங் மூலமா அதை நம்ம பாதுகாக்கலாம். சப்போஸ் நீங்க ஃபார்மிங் பண்ணல, இந்த கார்டனிங் மாதிரி வச்சிருக்கீங்க, நீங்க டெரஸ்ல சின்ன சின்ன பாட்ல செடிகள் வச்சிருக்கீங்கன்னா நீங்க மினிமம் ஒரு 2 ரொட்டேஷனுக்கு அப்புறமா அந்த மண்ணை நீங்க டோட்டலா சேஞ்ச் பண்ணணும். இல்ல அந்த மண்ணை வெயில நல்லா காய விட்டு அது கூட கோகோ பீட், வெர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் நேச்சுரல் ஃபெர்டிலைசரும் கொஞ்சம் அது கூட நீங்க ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த ஒரே மணல் இருக்கும்போது நோய்கள் புதுசு உருவாகும். சரி, இப்ப நம்ம பட்டங்களுக்கு ஏற்ப பயிர்களை இப்ப நம்ம பார்ப்போம். வெங்காயம் மே, செப்டம்பர், டிசம்பர். அவரை ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், ஜனவரி, பிப்ரவரி. பிரிஞ்சால் ஜூலை, பிப்ரவரி. வெண்டை பிப்ரவரி, மார்ச். மிளகாய், கொத்தவரங்காய் மே, ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர். எள்ளு ஜூலை, ஏப்ரல்.
நெல் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர். உளுந்து ஜூலை ஏப்ரல். இதை தவிர வருடம் முழுக்க பயிரிடக்கூடிய பயிர்கள் தக்காளி, தட்டப்பயிர், மக்காசோளம், பட்டு வளர்ப்பு, அதாவது செரிகல்ச்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டத்தில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இயற்கை சம்மந்தப்பட்டு விவசாயமோ டூரிசமோ நீங்கள் எதுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணலாம். நம்ம நம்மாழ்வார் சொன்ன மாதிரி விவசாயம் ஒரு வியாபாரம் கிடையாது, அது நம்ம உயிருக்கும் மேலானது. ஸோ நம்ம விவசாயத்தை மேற்கொள்வோம், விவசாயத்தை காப்பாற்றுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனதர் இட்ஸ் உங்கள் டிஎம் ரத்தீஷ் அண்ட் இது உங்கள் டிஎம் ரத்தீஷ் யூடியூப் சேனல்.